ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாசி மகம். ஸோ சாயந்தரத்துக்கு மேலே நம்மளுக்கு பௌர்ணமியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சிம்பிளாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நெய்வேத்தியமாக கீ பால் பாயசம் தான் வச்சு நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஆனால் சிம்பிள் தான் செய்கிறது. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. வாங்க டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பேம்பினோ சேமியா தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு பாதாம் முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இது பொன்னிறமாக வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இம்பார்ட்டன்ஸ். தீயாமல் வறுத்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு வெந்துடும். அந்த சேமியா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அப்புறம் நெய்யில் பாதாம் முந்திரியெல்லாம் போட்டு கிண்டினீங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அழகாக நெய்வேத்தியெல்லாம் படிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுட்டோம், குடிச்சிட்டோம். இதை அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோவில் போய் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க மாசி மகத்துக்கு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.